இந்த 2026ல எந்தெந்த ராசிக்காரர்கள் சிறப்பா இருக்கும்? அதாவது இந்த 2026ல வந்து பாத்தீங்கன்னா ரிஷபராசி அன்பர்கள் மிக சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக இருக்கும். கன்னிராசினியர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பொதுவாகவே பொருளாதார விஷயங்கள நல்ல மாற்றம் இருக்கும். குடும்பம் சார்ந்த விஷயங்கள நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். தனுசு ராசினாலே வந்து பாத்தீங்கன்னா இறைவனின் அருள் மிகவும் கிடைக்கப்பட்டவர்கள் நம்ம சொல்லுவோம். ஏன் சார் தனுசு ராசிக்கு மட்டும் அவ்வளவு ஸ்பெஷலா ஒரு இறைவனி அருளோடய பிறந்திருக்காங்க அப்படின்னு? காரணம் வந்து பாத்தீங்கன்னா மகர ராசினியர்களுக்கு இந்த வருடம் தான் கிட்டத்தட்ட வந்து ஒரு மகிழ்ச்சியான வருடம் நம்ம சொல்லுவோம். மனசுக்குள்ள உள்ள கவலை, வருத்தம், துன்பம், துயரங்கள் எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு இந்த 2026 அவங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை ஒரு அற்புதமான வருடம். இந்தந்த ராசிக்காரர்கள் கவனமா இருக்கணும், இந்தந்த விஷயங்கள்ல கவனமா இருக்கணும். அதாவது இந்த 2026ல வந்து பாத்தீங்கன்னா மிக கவனம் அப்படிங்கிற கிட்டத்தட்ட 2 பாட்டா பிரிச்சிருக்கோம். ஸோ இதுல மிக கவனமாக இருக்கக்கூடிய ராசிகளும் மேசராசி அன்பர்கள் கிட்டத்தட்ட 2026 முடியும் தண்டியும் யாருக்குமே கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களை தலையிடவே கூடாது. புதிதாக தொழில் தொடங்குவதாக இருந்தால் அதை யோசித்து நிதானமாக சிந்திச்சு யாரையும் நம்பி இறங்காம இவங்களுடைய வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயங்களை கரெக்டாக செஞ்சாங்கன்னா மாற்றம் உண்டு. ஓரளவுக்கு கேர்ஃபுல்லாக இருந்தால் போதும் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கடகராசி அன்பு ஒரு கொஞ்சம் யோசித்து நிதானமாக முடிவு இருக்கும். இப்போ வண்டி வாகனங்களை போகும்போது கண்டிப்பாக நம்மளுடைய கடகராசிக்காரர்கள் கவனமாக கேர்ஃபுல்லாக. அது ஜூன் மாதத்துக்கு மேலே ரொம்ப கவனம். இவங்க வந்து தன்னுடைய பார்ட்னர் செயல்பாடுகள் ரொம்ப எச்சரிக்கையாக, லைஃப் பார்ட்னர், பிஸ்னஸ் பார்ட்னர். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நண்பர்களுடைய செயல்பாடு இந்த 2லேயும் வந்து எச்சரிக்கையாக இருந்தாலும் தப்பிச்சுக்கலாம். வணக்கம் மக்களே, ஆன்மீக வேர்ல்ட் நிகழ்ச்சியில இன்னைக்கு நம்ம யாரை சந்திச்சு பேச போறோம்னா ஜோதிட ஆசிரியர் டிஜே சுந்தரபாண்டியன் ஐயாவை சந்திச்சு 2026 எல்லா ராசிக்காரங்களுக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் ஐயா. வணக்கம் மேடம். ஸோ தொடர்ந்து நிறைய விஷயங்கள் மக்களுக்கு ரொம்ப தெளிவா சிறப்பா எடுத்து சொல்லிட்டு இருக்கோம். 2026க்காக எல்லாருமே காத்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த 2026ல எந்தெந்த ராசிக்காரர்கள் சிறப்பா இருக்கும்? அதாவது இந்த 2026ல வந்து பாத்தீங்கன்னா ரிஷபராசி அன்பர்கள் மிக சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக இருக்கும். தன்னுடைய வாழ்க்கையை தொலைச்சிட்டு என்ன பண்ணனே தெரியாம கிட்டத்தட்ட ஒரு 3 வருட காலமாக என் வாழ்க்கையை நான் தேடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு உன்னோட வாழ்க்கை, உன்னுடைய எதிர்காலம் எல்லாமே நான் வந்து கொடுக்குறேன் அப்படிங்கிற ஒரு அமைப்புல குரு பகவான் கொடுக்க போறாங்கிறத தெளிவா சொல்ல முடியும். அதுக்கு அடுத்தபடியாக வந்து பாத்தீங்கன்னா கன்னிராசினியர்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக இருக்கும். என்னென்ன விஷயங்கள்ல கன்னிராசினியர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பொதுவாகவே பொருளாதார விஷயங்கள நல்ல மாற்றம் இருக்கும். குடும்பம் சார்ந்த விஷயங்கள நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். கடன் பிரச்சனையிலிருந்து சிக்கி தவிக்கிற கன்னிராசினியர்கள் கடன் பிரச்சனையிலிருந்து வெளியே வருவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குங்கிறத நம்ம உணர முடியும். கன்னிராசினியர்களை யாரெல்லாம் உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல பிரச்சனையை சந்திச்சுட்டு இருக்காங்களோ அவங்களுக்கோ அவங்க குடும்பத்துல யாருக்கோ பிரச்சனையை சந்திச்சுட்டு இருக்காங்கன்னா அதுல இருந்து ஒரு ரிலீஃப் ஆகி மனசு ஃபர்ஸ்ட் ஒரு நிதானமான தன்மையில ரிலாக்ஸா இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக இருக்கும். அதுக்கு அடுத்தபடியாக வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய தனுசு ராசினியர்கள். தனுசு ராசினாலே வந்து பாத்தீங்கன்னா இறைவனின் அருள் மிகவும் கிடைக்கப்பட்டவர்கள் நம்ம சொல்லுவோம். ஏன் சார் தனுசு ராசிக்கு மட்டும் அவ்வளவு ஸ்பெஷலா ஒரு இறைவனி அருளோடய பிறந்திருக்காங்க அப்படின்னு? காரணம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய காலச்சக்கரத்துக்கு 9ஆம் இடம். 9ஆம் இடம்ங்கிறது வந்து ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷன், இறை அருள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு செயல்பாடு உள்ள ராசி. அப்ப இவங்களுடைய குலதெய்வத்துடைய ஆசீர்வாதம் இவங்களுக்கு எப்பவுமே இருக்கும். ரொம்ப சிக்கல்ல மாட்டுவாங்க. ஹை லெவல்ல கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு 99% இவங்க லைஃப்ல பிரச்சனைகள் இருந்தாலும் கடைசி எண்டா பாயிண்ட்ல இவங்க முடிய போதுன்னு நினைக்கும் போது தான் இறைவனோட அருளால இவங்க தப்பிச்சிருவாங்க. இப்படித்தான் கடந்த காலங்கள்ல இவங்க பல நபர்களுக்கு உதவி செஞ்சு தன்னுடைய வாழ்க்கையில பாரத்தை சுமந்துக்கிட்டே போறாங்க. எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒருத்தவங்களுக்கு செய்யற ஒரு அவங்களுக்குரிய பிரச்சனை நம்ம ரிலீஃப் பண்ணி விடுறோம்னா அவங்க கர்மாவை நம்ம வாங்கிக்கிறோம்னு அர்த்தம். அப்படியா? உண்மை. ஏன்னா உங்களுக்கு கடவுள் வந்து ஒரு பிரச்சனையை கொடுக்காரு. அந்த பிரச்சனையை நீங்க சால்வ் பண்ண முடியாம நீங்க தவிச்சுக்கிறீங்க. அந்த பிரச்சனையை வந்து உங்களை சரி பண்றதுக்கு இவர் போய் தனுசு ராசிக்காரர் ஏன்னா இறை அருள் பெற்றவர்கள நீ கவலைப்படாதவங்க நான் சரி பண்ணி தரேன், சரி பண்ணி கொடுக்காரு. கடைசியில் என்ன ஆகுது, கடவுளும் அடிக்காரு, இவர் யார் சரி பண்ணி கொடுத்தாங்களோ அவங்களும் சதி பண்ணிடுறாங்க. ஆட்டோமேட்டிக்கா கர்மாவை வாங்கிட்டு இவங்க கஷ்டப்படுறாங்க. ஸோ அதுல இருந்து ரிலீஸ் ஆகி தன்னுடைய வாழ்க்கையில ஒரு மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலையும் மற்றவர்களுக்கு ஒரு பாடம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு எதிர்காலத்தில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பும் நம்முடைய தனுசு ராசினியர்களுக்கு இந்த 2026 இருக்குங்கிறது தெளிவா சொல்ல முடியும். அதுக்கு அடுத்தபடியாக வந்து பாத்தீங்கன்னா மகர ராசினியர்களுக்கு இந்த வருடம் தான் கிட்டத்தட்ட வந்து ஒரு மகிழ்ச்சியான வருடம் நம்ம சொல்ல முடியும். மனசுக்குள்ள உள்ள கவலை, வருத்தம், துன்பம், துயரங்கள் எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு நான் இனிமே எனக்காக வாழ போறேன், என்னோட வாழ்க்கையிலையும்
கட்டாயமாக இனிமே வெற்றி இருக்குன்னு அவங்க வாயால சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த 2026 அவங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கவலையே பட வேணாம் ஒரு அற்புதமான வருடம். கவலைதான், இப்போ வரையும் கவலை தான் இருந்துச்சு. சரி 25 வரையும் மகர ராசிக்காரங்களுக்கு மகிழ்ச்சினா என்னன்னு தெரியல. ஒரு சந்தோஷத்தை நோக்கி பயணிக்க முயற்சி பண்றாங்க, அவங்களால முடியல. அந்த அளவுக்கு லாக். அப்ப அந்த லாக் எல்லாம் ரிலீஸ் பண்ண விட போறாங்க. ரெண்டாவது நிறைய முயற்சி எடுக்கிறாங்க. மகர ராசினாலே முயற்சிக்கு மிகப்பெரிய முக்கியத்துவம் கொடுக்குறவங்க. தன்னுடைய வாழ்க்கையில சிறு வயதுல இருந்து அதிகமா கஷ்டப்பட்டு ஒரு என்ன சொல்றேன்னா மற்றவங்களுக்காக பல துன்பங்களை தானே சேர்த்து கொண்டு வாழக்கூடிய நபர்கள் தான் நம்மளுடைய மகர ராசிக்காரங்க. அவங்களுக்கு இந்த 2026ல முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பும், பொருளாதாரத்தில் நல்ல ஒரு ஏற்றத்தை சந்திக்கக்கூடிய வாய்ப்பும் கிரகங்கள் கொடுக்குது. அதுக்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய துலாம் ராசி அன்பர்கள். துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த 2026 நல்ல ஒரு மகிழ்ச்சியான வருடமாகும். அதே போல தனக்கு மனசுக்கு பிடிச்ச வாழ்க்கையை தானே அமைத்துக் கொள்வதற்கான ஒரு அற்புதமான வருடமாக இருக்கும். இந்த துலாம் ராசிக்காரர்கள்னால எப்ப பார்த்தாலும் எப்பப்பா எங்களுக்கு மட்டும் எப்ப பார்த்தாலும் சோதனை வந்துட்டே இருக்கு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இந்த 2026ல அவங்க நினைச்சதெல்லாம் கண்டிப்பா மன மகிழ்ச்சிகள் அதிகமா இருக்கும். பொருளாதார விஷயங்கள் நல்ல மாற்றம் இருக்கும். குடும்ப ஒற்றுமையா இருக்கும். இவங்க வந்து பாத்தீங்கன்னா மேக்சிமம் துலாம் ராசி என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு இடத்துல நடக்கிற தவறை சுட்டி காட்டுவாங்க. அந்த சுட்டி காட்டுறதுனால அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, அவங்க மத்தவங்க திருந்துவாங்கன்னு நினைப்பாங்க. அந்த நபர்கள் என்ன பண்றாங்கன்னா, இவங்களுக்கே பதிலடி கொடுத்து இவங்களை எப்படி லாக் பண்ணலாம், இவங்க மேல ஏதாவது ஒரு பழியை போட்டு நம்ம வந்து நல்லவங்கன்னு பேர் வாங்கணுக்காண்டி திரும்ப திரும்ப அவங்க செய்யற தவறுகள்ல இவங்க நிறைய சிக்கல்ல மாட்டிக்கிறாங்க. ஸோ அந்த நிலையெல்லாம் இல்லாம இவங்க இந்த வருடம் வந்து நல்ல ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலையை உருவாக்கி ஒரு மாற்றத்தை சந்திக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருடங்கள் சொல்லலாம். சோ எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சிறப்பா இருக்கும்னு சொல்லிட்டீங்க. எந்தெந்த ராசிக்காரர்கள் கவனமா இருக்கணும், இந்தந்த விஷயங்கள்ல கவனமா இருக்கணும், உடல் ரீதியாக இருக்கட்டும், உடம்பு முடியாம போகலாம், மருத்துவ ரீதியாக இருக்கட்டும், என்னென்ன விஷயத்துல அவங்க கவனமா இருக்கணும்? அதாவது இந்த 2026ல வந்து பாத்தீங்கன்னா மிக கவனம் கவனம் அப்படிங்கிற கிட்டத்தட்ட 2 பார்ட்டா பிரிச்சிருக்கோம். ஸோ இதுல மிக கவனமாக இருக்கக்கூடிய ராசிகளும் ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். அப்படி பார்க்கும்போது நம்மளுடைய மேசராசி அன்பர்கள், இந்த மேசராசி அன்பர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த 2026ல மிக கவனமாக இருக்கணும். என்னென்ன விஷயங்கள கவனமா இருக்கணும்னா, தன்னுடைய வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயங்களை தன்னுடைய ரகசியங்களை வெளியே சொல்லாம இருக்கணும். சொல்றோம் ரகசியமாவே வச்சுக்கணும். ரகசியமா ரகசியத்தை வச்சுக்கணும். மேசராசிக்காரங்க தன்னுடைய வாழ்க்கையில என்னென்ன அடுத்து செய்ய போறாங்க, இவங்க நிறைய திட்டங்கள் இருக்கும். நிறைய விஷயங்களை இப்படித்தான் செய்யலாங்கிற திட்டம் தீட்டுறதுல மிகப்பெரிய ஒரு அற்புதமான நபர்கள். அப்ப அந்த திட்டங்களையோ தன்னுடைய செயல்பாடுகளையோ வெளியே சொல்லாம அவங்க கரெக்டா பர்ஃபெக்டா பண்ணாங்கன்னா இவங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை சந்திக்கக்கூடிய விஷயம். அதே போல தன்னுடைய குழந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள், தன்னுடைய குழந்தை ரகசியம், குழந்தையுடைய எதிர்காலம், குழந்தை யார் கூட பேசுறாங்க, என்ன பண்றாங்க அப்படிங்கிறத செக் பண்ணிக்கணும். காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை ரொம்ப கவனமா இருக்கணும் மேசராசிக்காரங்க. ஏன்னா உணர்ச்சிப்பட்டுருவாங்க. ஏன்னா ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா மேசராசி அப்படின்னாலே ரொம்ப லவ் பண்றவங்க, உயிர் லவ் பண்றவங்க. ஆனா என்னன்னா ஒரு சின்ன பிரச்சனை கூட பட்டுன்னு உணர்ச்சிப்பட்டு என்ன பண்ணிடுவாங்கன்னா வார்த்தையை விட்டுறாங்க. அப்ப அவங்களால எதிர்பாலினத்தவர் என்ன பண்றாங்கன்னா அதை ஒரு வார்த்தையை பிடிச்சுக்கிட்டு நீ சொன்னேல அதனாலதான் நான் பண்ணேன் அதனால பண்ணேன்னு இவங்களை ஓவர் டாமினேஷன் பண்றாங்க. இது இந்த வார்த்தையினால ஒரு பெரிய பிரச்சனை வரும். ஓகே. அதனால இந்த வருடம் வந்து பாத்தீங்கன்னா காதல்ல கட்டாயமா பண்ணணும். காதல்ல தான் நான் வாழ்க்கையை நகர்த்துவேன். என் காதல் தான் என்னோட உயிர் மூச்சு நினைச்சாங்கன்னா அமைதியா வந்துட்டு சைலண்டா இருந்தாலும் அவங்க என்ன சொன்னாலும் அப்படியாம்மா சரிம்மா, அப்படியாப்பா சரிப்பா அப்படின்னு போயிட்டாங்கன்னா பிரச்சனை கிடையாது. இல்லைன்னா காதல்ல ஒரு சின்ன சிக்கல்கள், சின்ன சின்ன மன அழுத்தங்கள் ஏற்படுவதற்கான சூழ்நிலை வந்துடும். அதே போல மேசராசி அன்பர்கள் கிட்டத்தட்ட 2026 முடியும் தண்டியும் யாருக்குமே கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களை தலையிடவே கூடாது. இவங்க கடன் வந்து யாருக்கா வாங்கி கொடுக்க போறாங்க, யாருக்கா ஜாமீன் கையெழுத்து போட போறாங்கன்னா கட்டாயமாக அவாய்ட் பண்ணிடணும். வாங்கியும் கொடுக்க கூடாது, அவங்களும் கொடுக்க கூடாது. கண்டிப்பா. ஏன்னா நம்ம மேசராசிக்காரங்கிட்ட போய் கேட்டீங்கன்னா உன்னுடைய வாழ்க்கையை எங்க தொலைச்சேன்னு கேட்டீங்கன்னா, நான் என்னுடைய நண்பருக்கு கடன் வாங்கி கொடுத்தேன், என்னுடைய வீட்டில் உள்ள என்னுடைய உறவுகளுக்கு நான் கடன் வாங்கி கொடுத்தேன், நான் ஜாமீன் கையெழுத்து போட்டேன், என்னுடைய வீட்டு பத்திரத்தை அடமானம் வச்சு கொடுத்தேன், அதனாலதான் நான் இப்ப மிகப்பெரிய கடன்காரனா இருக்கேன்னு சொல்லக்கூடிய சூழ்நிலை தான் கடந்த காலங்களில் நடந்தது. இவங்க இந்த 2026 மட்டுமே கிடையாது, பொதுவாகவே நம்மளுடைய மேசராசி என்பவர்கள் கிட்டத்தட்ட கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களை ஜாமீன் கையெழுத்து போடுவதோ இதெல்லாம் தவிர்த்துட்டாங்கன்னா இவங்க லைஃப் சூப்பரா இருக்கும். ஏன்னா இவங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்ததிபதி மற்றும் 6ஆம் இடத்ததிபதியாக புதன் வராரு. புதன் வந்து 6க்குரியவராகவும் வராரு, புதன் தான் டாக்குமெண்டாகவும் வராரு. அப்ப செக்ல நான் கையெழுத்து போட்டு தரேன் நீ வாங்கிக்கோன்னு சொன்னாருன்னா அவர் வாங்கி செலவழிச்சிருவாரு, தலைவர் கட்டுவாரு, தலைவி கட்டுவாங்க. அதனால கொஞ்சம் கவனமா இருக்கும். அதுக்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய மிதுன ராசி அன்பர்கள். மிதுன ராசி அன்பர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 வருட காலமாக இருட்டுக்குள்ள உட்கார்ந்துருக்க மாதிரி தான் உட்காந்துருக்காங்க. வெளிச்சங்கிறது தேடி பாக்குறாங்க, திரும்பியும் வந்து அதே இடத்துக்குள்ளே வந்து உட்கார வேண்டிய லாக் ஆக வேண்டிய சூழ்நிலை இருக்கு. இதுல வந்து நம்ம மிதுன ராசியில வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட
மற்றவர்களுடைய வாழ்க்கை உயர்வதற்கு மிகப்பெரிய ஒரு ஏணியாக இருந்தவர்களாக தான் இருப்பாங்க. சோ எல்லாத்துக்கும் நல்லது செய்வாங்க, ஆனா அவங்களுக்கு நல்லது நடக்காது. கண்டிப்பா கண்டிப்பா. இப்போ ஒரு நம்ம மிதனராசிக்காரங்க ஒரு நபரை எடுத்துக்கோங்களேன். அவங்க ஏதோ ஒரு டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்றாங்கன்னா, அந்த டிபார்ட்மெண்ட்ல உள்ள பிளஸ் மைனஸ் இவங்க ஒரு 10 வருஷமா ஒர்க் பண்ணிருப்பாங்க. இவங்களுக்கு தெரிஞ்ச நண்பரோ அல்லது நண்பருடைய ஃப்ரெண்டோ யாரோ வர்றாங்கன்னா, அவங்கள வேலைக்கு சேர்த்து விட்டுருப்பாங்க. அவங்களுக்கு இவங்க ட்ரைனிங் கொடுப்பாங்க. கரெக்டா எண்ணி ஒரு 6 மாசம் 8 மாசம் அல்லது 1 வருஷத்துக்குள்ள அவர் இவரை தள்ளி விட்டு ஏறி போய் உயர போய் உட்கார்ந்துருப்பாரு. ஓ அந்த அந்த மாதிரியான அளவுக்கு தான் நிறைய விஷயங்கள் நம்மளுடைய மிதனராசிக்காரங்க தன்னுடைய வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல, தன்னுடைய தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள ரொம்ப லாக் ஆறாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 பாவம் பார்த்து கூட சொல்லி கொடுக்க கூடாதுன்னு சொல்றீங்க. அதாவது பாவம் பார்த்து சொல்லிக் கொடுக்க கூடாதுங்கிறத விட, தன்னுடைய வேலை விஷயங்கள ரொம்ப அதிகமா விட்டு கொடுத்து போயிட்டா, அவங்களுக்கே இவங்க லாக் பிரச்சனை ஆயிடுறாங்க. ஆயிரும். இவங்க ஓகே லாக் ஆயிடுறாங்க. ஓகே. சோ தன்னுடைய தொழில், தன்னுடைய வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள இந்த 2026ல நம்மளுடைய மிதுனராசிக்காரங்க கரெக்டான முறையில பாதுகாத்து கொண்டு போனாங்கன்னா, வேற லெவலுக்கு போவாங்க. இல்லைன்னா தேவையில்லாம தன்னுடைய வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் லாக் ஆகணும். தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள லாக் ஆகணும். அதுக்கு அடுத்தபடியா வந்து பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே நம்ம எப்படி நம்ம மேசராசி சொன்னோமோ, அதே மாரியே நம்மளுடைய மிதுன ராசிக்காரங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா, கடன் வாங்குவதா இருந்தால் ரொம்ப ரொம்ப அதிகமா யோசித்து தான் கடன் வாங்கணும். கடன் வாங்குவதை இந்த 2026ல முற்றிலும் தவிர்க்கணும். ஸோ கடன் வாங்கணும். வேற வழி இல்லங்க. வாங்குறதா இருந்தா என்ன விஷயத்துக்காண்டி வாங்கலாம்னா, நம்மளுடைய மிதுன ராசிக்காரங்க ஒண்ணு படிப்புக்காக வாங்கலாம். தன்னுடைய குழந்தையோட படிப்புக்காண்டி வாங்கலாம். அல்லது வீடு கட்டுறதுக்காண்டி வாங்கலாம். இந்த 2 தவிர்த்து மற்ற செயல்பாடுகள் கடன் வாங்குனாங்கன்னா, எவ்வளோ ரூபா கடன் வாங்குறாங்களோ, அதை விட 2 மடங்கு கட்ட வேண்டிய சூழ்நிலை இந்த 2026ல கிரகம் கொடுத்துரும். ஸோ பாதுகாப்பா இருக்கும். சோ மாட்டிக்குவாங்கன்றீங்க கடன் வாங்குனா. வாங்காம இருக்க வரையும் தப்பிச்சிருவாங்க. வாங்கிட்டாங்கன்னா மாட்டிக்கிடுவாங்க. அதுக்கு அடுத்தபடியா வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சிம்ம ராசிக்காரங்க. சிம்ம ராசிக்காரங்களுக்கு கிட்டத்தட்ட இந்த 2023 எண்டுலேருந்து தற்போது வரையுமே ஒரு லாக் தான். அதுவும் 25லேருந்து சிம்ம ராசிக்காரங்க தன்னுடைய சுய கௌரவம், தன்னுடைய தனித்திறமை, தன்னுடைய மகிழ்ச்சியான சூழ்நிலை, தன்னுடைய செயல்பாடை மற்றவர்கள் கேட்டு நடக்க வேண்டும்ங்கிற எண்ணம் எல்லாத்தையும் தொலைச்சிட்டாங்க. அதுதானே சார் அவங்களுக்குரிய கான்ஃபிடன்ஸ். அதான் தொலைச்சிட்டாங்க. எல்லா இடத்துலயுமே ஒரு ஸ்ட்ராங்கான பொசிஷன்ல இருக்கிறவங்க சிம்ம ராசிக்காரங்க. ஆமா. சோ அதெல்லாம் அவங்க கைவிட்டு அவங்க போயிடுச்சு. கைவிட்டு போயிடுச்சு ஆல்ரெடி. ஓகே 2025 டு 25 முன்னாடியே ஆல்ரெடி லாக் ஆயிட்டாங்க. 23ல இருந்தே. ஆமா 23 எண்டுல இருந்து ஆரம்பிச்சது இப்போ வந்து ரொம்ப லாக் ஆகி டிஸ்டர்பன்ஸ்ல இருக்காங்க. ஸோ இந்த 2026ல இவங்க என்னென்ன விஷயங்கள கவனமா இருந்தா தப்பிச்சுக்கலாம் அப்படிங்கும்போது, பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க மனசுக்குள்ள நிறைய பிரச்சனைகள் ஓடி இருக்கு. கவலைகள் ஓடி இருக்கு. ஸோ இத வந்து இவங்க மத்தவங்கட்ட ஷேர் பண்றத நிப்பாட்டணும். மனசுக்குள்ள உள்ள கவலைகள தெரியாத நபர்களிடம் யார்ட்டயும் வந்து ஷேர் பண்றதை இவங்க நிப்பாட்டுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதேபோல கணவன் மனைவி ஒற்றுமை சம்பந்தப்பட்ட விஷயங்களையுமே வெளிப்படையாக ஷேர் பண்ணாம இருந்தாங்கன்னா, இவங்க லைஃப் சூப்பரா இருக்கும். அதேபோல யாருக்கும் வாக்கு கொடுக்கக்கூடாது. யாருக்கும் பணம் கொடுக்கக்கூடாது. ஏன்னா இவங்ககிட்ட வந்து ரொம்ப அன்பா பேசி ஒரு இணக்கமா இருந்துட்டா இவங்க உயிரையும் கொடுக்கக்கூடிய நபர்கள். அசால்ட்டா எதனா எடுத்துக்கோ, என்கிட்ட இருக்கிறத கர்ணன் எப்படி கேட்டாரோ அதே மாதிரி தான். எதனாலும் என்கிட்ட வந்து பிச்சு எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க. ஆனா கோபக்காரங்கன்னு சொல்லி பொதுவா சொல்லுவோம். கோபம் உள்ள இடத்துல தான் குணம் இருக்குன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அந்த மிகப்பெரிய அற்புதமான குணம் கொண்டவர்கள் தான் நம்மளுடைய சிம்ம ராசிக்காரங்க. ஆனா குணத்தை என்ன பண்ண வேண்டியிருக்கு? அடமானம் வைக்க முடியுமா? வைக்கவே முடியாது. இவங்க குணத்தால தன்னுடைய வாழ்க்கையை பல நபர்கள்ட்ட அடமானம் வச்சுக்கிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே மற்றவங்களுடைய பாசத்தை லாக் ஆகி தான் இவங்க மாட்டிக்கிறாங்க. ஸோ அது இல்லாம இந்த வருடம் இவங்களுக்காக இவங்களுடைய குடும்பத்துக்காக கரெக்டா வாழ்ந்தாங்கன்னா சூப்பரா இருக்கும். மற்ற நபர்களுடைய குடும்ப பிரச்சனைக்கு இவங்க தலையிடவே கூடாது. ஏன்னா சனி பகவான் டைரக்டா இவங்களுடைய 2ஆம் இடத்தை பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஸோ சனி பார்வை எங்கெல்லாம் படுதோ அங்கெல்லாம் கவனம் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப சனி பகவான் 2ஆம் இடத்தை பார்க்கறனால இவங்களுக்கு தேவையில்லாத டிப்ரெஷன், தேவையில்லாத அழுத்தங்கள் வருது. இப்போ அந்த விஷயங்களை இவங்க கவனமா இருந்தாங்கன்னா சிறப்பா இருக்கும். அதே போல நம்ம சிம்மராசி என்பர்கள் தன்னுடைய அறிவு சார்ந்த விஷயங்களை, அதாவது ஒரு மிகப்பெரிய அறிவாளியாக, அதே போல வந்து கம்யூனிகேஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஃபீல்டில் வேலை பார்க்குறாங்க. அதே போல் நம்ம சயின்ஸ் சம்மந்தப்பட்ட ஃபீல்டில் இருக்கவங்க, அதே போல் நம்ம விஞ்ஞானிகள், இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய அறிவாற்றல் வந்து எல்லையற்றது. அது வேற லெவல். ஸோ அதனுடைய பொக்கிஷத்தை இவங்க பாதுகாக்கணும். இவங்க இவ்வளவு நாள் வச்ச பொக்கிஷத்தை பாதுகாக்கணும். இவங்களுடைய குழந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்களை ரொம்ப கேரிங்காக இருந்தாங்கன்னா லைஃப் சூப்பராக இருக்கும். பிரச்சனை இல்லாத வாழ்க்கையை இவங்க சந்திக்கக்கூடிய வாய்ப்பு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். சிறப்பு. அடுத்தது சார். அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய விருச்சக ராசி என்பது. விருச்சக ராசிக்காரங்க நம்ம பொதுவாகவே சொன்னோம்னா இப்போ ஒவ்வொரு வருடமும் பிறக்கும். 2020 பிறக்கும், 21 பிறக்கும், 22, 23 எக்ஸெட்ரா பிறக்கலாம். ஆனா எங்களுக்கு எப்போ வாழ்க்கையில ஒரு நல்ல காலம் பிறக்கும் எப்பதான் வரும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த 2026ல வந்து பாத்தீங்கன்னா விருச்சக ராசிக்காரங்களுக்கு கிட்டத்தட்ட ஜூன் மாசம் வரையும் கவனம்.
கவனமா இருக்கணும். ஜூன் மாசம் வரையும் கவனமா இருக்கணும். சரி. அவசரப்படக்கூடாது, நிதானமா இருக்கணும். தூக்கங்கள் நல்லா, அதை பத்தி பிரச்சனை கிடையாது. தூக்கங்கள் விஷயங்கள்ல உள்ள பிரச்சனை சால்வ் ஆயிரும். நிம்மதியா தூக்கம் இருக்கும். ஆனா என்னன்னா, இவங்களை வந்து ஈஸியா வந்து தூண்டி விட்டா இவங்க லாக் ஆயிடுவாங்க. மீன் எப்படி வந்து பிடிக்கிறதுக்கு தூண்டில போட்டு புழுவை வச்சு பிடிக்காங்களோ, அதே மாதிரி தான் இவங்களெல்லாம் பிளான் போட்டு லாக் பண்றாங்க. ஸோ இந்த பிளான் போட்டு லாக் ஆகிற விஷயங்கள்ல இவங்க கவனமா இருக்கணும். அதுக்கப்புறம் இந்த இவங்களை ஆசை வார்த்தை கூறி 10 லட்சத்துக்கு 20 லட்சம் கிடைக்கும் அப்படிலாம் ஏதாவது ஏமாற்று வேலைகளுக்குரிய நபர்கள் இவங்களை வந்து பக்கத்தில் நெருங்கினாங்கன்னா, நீ யாரு, நான் நானா இருக்கேன், என்னுடைய வாழ்க்கையை நான் பார்த்துக்கிருவேன், தயவுசெய்து டிப்ரெஷன் பண்ணாத அப்படிங்கிற சூழ்நிலையை இவங்க உருவாக்கிக்கணும். கிட்டத்தட்ட இவங்க அந்த ஜூனுக்கு அப்புறம் இவங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அற்புதமான வருடங்கள் அப்படிங்கிறத நம்ம சொல்லக்கூடிய வார்த்தைகள் அதிகமாக உண்டு. இப்போ ஜூன் வரையும் வந்து இவங்க இந்த விஷயங்கள்லாம் கவனமா இருந்தாங்கன்னா லைஃப் ஒரு நல்ல ஒரு நம்பிக்கைக்குரிய ஒரு வருடமாக இருக்கும். அடுத்தபடியாக நம்மளுடைய கும்பராசி. கும்பராசி என்பவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா, இந்த ராகு பகவான் எப்போ உள்ள வந்தாரோ, சனி பகவான் 2ஆம் இடத்துக்கு போனாரோ, அதுல இருந்து இவங்க அதாவது மிகப்பெரிய மன அழுத்தத்துல சந்திச்சுக்கிருக்காங்க. மனசுக்குள்ள நிறைய பிரச்சனை. அதாவது தூங்கும் போது கூட சிந்திச்சுக்கிட்டே இருக்கேன் அப்படிம்பாங்கல்ல, அந்த சிந்தனைகள் ஓடிக்கிட்டே இருக்கு. மிகப்பெரிய டிராவல். அப்ப இந்த டிராவல் அப்படிங்கிற விஷயம் எப்ப நிற்கும், மனசை ஒருநிலைப்படுத்துவது எப்படி? அதாவது வண்டி ஓடினா ஒரு இடத்துல போய் நிக்கணும்ல, அது ஓடிக்கிட்டே இருந்தா இன்ஜின் ஃபால்ட் ஆயிரும். அதே மாதிரிதான் இவங்க மனசு அவ்வளவு தூரம் ஓடிக்கிட்டே இருக்கு. அந்த அளவுக்கு ஒரு அழுத்தம் இருக்கு. ஸோ இந்த அழுத்தத்துக்கான ஒரு விடை ஜூன் மாசத்துக்கு மேல கிரகங்கள் கொடுக்க போகுது. இப்போ ஜூன் வரையும் இவங்க கொஞ்சம் நிதானமாக பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல, பணம் கொடுக்கல் வாங்குற விஷயங்கள, தன்னுடைய குடும்பம் சார்ந்த விஷயங்கள அப்படிங்கிற செயல்பாடுல ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். புதிதாக தொழில் தொடங்குவதாக இருந்தால் அதை யோசித்து நிதானமா சிந்திச்சு யாரையும் நம்பி இறங்காம இவங்களுடைய வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயங்களை இவங்க கரெக்டா செஞ்சாங்கன்னா மாற்றம் உண்டு. அதே போல மேக்சிமம் இந்த வருடம் யாரையும் நம்பி ஏமாறாம இருக்கணுங்கிறதா இவங்களுடைய கருத்து. ஸோ இவங்க அதை யாரையும் முழுசாக நம்பி ஏமாறக்கூடாது. ஒருத்தவங்க சொல்றாங்கன்னா அது உண்மையா, இதுல வந்து உண்மை எவ்வளவு இருக்கு, இதை செஞ்சோம்னா நமக்கு மைனஸ் என்ன ஏற்படுங்கிறத பிளஸ் மைனஸை இவங்க முதல்ல கால்குலேட் பண்ணிட்டு தான் இந்த வருஷம் இறங்கணும். அப்படி இறங்கினாலும் நல்லா இருக்கும். அடுத்ததாக சார், இது வந்து மிக கவனமாக இருக்க வேண்டிய ராசிகள்னு சொல்லிட்டோம். இதுல வந்து நம்ம 2026ல கவனமாக இருக்கக்கூடிய ராசிகள், ஓரளவுக்கு கேர்ஃபுல்லா இருந்தா போதும் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா கடகராசி என்பது கேர்ஃபுல்லா இருக்கணும். கண்டிப்பா ஓரளவுக்கு ஒரு கொஞ்சம் யோசித்து நிதானமா முடிவு எடுக்கணும். கடகராசி என்பவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட சனி பகவான் வக்கரமான இருந்து ஒரு நல்லா இருந்தா ஒரு 3 மாசமாவே லைஃப்ல நிறைய பிரச்சனை சந்திக்காங்க. எனக்கு ஜூலைலேருந்து அல்லது ஒரு ஆகஸ்ட்லேருந்து நான் ரொம்ப கஷ்டத்தை சந்திக்கேன், ரொம்ப ரொம்ப லாக்காக இருக்கேன்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சனி இப்போ தானே மீனத்துக்கு போனார், திரும்பியும் வந்து எங்களை அடிக்காரு, இவருக்கு வேறு வேலையே இல்லையா அப்படிங்கிற நிலைமைக்கு அவங்க லாக் ஆகியிருக்காங்க. ஸோ அந்த லாக்லேருந்து கொஞ்சம் ரிலீஸ் ஆயிடுவாங்க, ஓரளவுக்கு தப்பிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஆனால் சனி பகவான் என்னதான் இருந்தாலும் இவங்களுடைய ராசியை தன்னுடைய 5ஆம் செயல்பாடு, அதாவது 1-5-9 இணைவுன்னு சொல்லுவோம், திரிகோணம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த அமைப்பில் சனி பகவான் என்ன பண்ணுறாங்கன்னா மீனத்தை வந்து டைரெக்டாக அங்கே உட்காந்து நம்மளுடைய கடகத்தை டிராவல் பண்ணுறாரு, கம்யூனிகேஷன் பண்ணுறாரு. ஸோ இந்த இயக்கமானது குரு பகவான் எப்போ உள்ளே வராரோ, கிட்டத்தட்ட ஜூன் மாதம் உள்ளே வராரு, அதுக்கப்புறம் கொஞ்சம் சிறப்பான தான்கிற ஒரு செயல்பாடில் நான் மற்றவங்களுக்கு நல்லது செஞ்சு தன்னுடைய வாழ்க்கையும் ஒரு பாதுகாப்பான சூழ்நிலை இருக்குங்கிற உணரக்கூடிய ஒரு அற்புதமான வருடம். அப்போ இந்த வருடத்தில் கேது பகவான் 2ஆம் இடத்துல உட்காந்துருக்காரு. இந்த கேது 2ல், ராகு 8ல். இப்போ வண்டி வாகனங்களை போகும்போது கண்டிப்பாக நம்மளுடைய கடகராசிக்காரர்கள் கவனமா இருக்கணும். அது ஜூன் மாசத்துக்கு மேல ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கும். அதாவது கடகராசி என்பர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஜூன் மாசத்துக்கு மேல ஆசை வார்த்தைகள் சொல்லக்கூடிய போலியான செயல்பாடுகளை நம்பி ஏமாறக்கூடாது. அந்த சிட்பண்ட்ஸு, அதே போல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஷேர் மார்க்கெட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அதே போல நிறைய 1 கிடைச்சா 10, 1 போட்டா 10 கிடைக்கும், 10 போட்டா 100 கிடைக்கும், இப்படிங்கிற ஒரு போலியான விஷயங்களை நம்பி ஏமாறக்கூடாது. அதே போல வந்து பாத்தீங்கன்னா சமூக வலைதளங்கள்ல தன்னுடைய கருத்துக்களை மனதார பதிவிடுங்கிற விஷயங்கள்ல தேவையில்லாமல் மாட்டிக்க கூடாது. கொஞ்சம் கவனமா இருந்தாங்கன்னா பிரச்சனை கிடையாது. 2ஆம் இடத்துல கேது வந்து கிட்டத்தட்ட டிசம்பர் 2 வரையும் இருக்காரு. ஸோ அதுவரை என்னன்னா அந்த கடகராசி என்பர்கள் யாருக்கும் வந்து பணம் கொடுக்குற விஷயங்கள கவனமா இருக்கணும். அதே போல வந்து ஒவ்வொரு வார்த்தையும் நிதானமாக யோசித்து பேசணும், அவசரப்பட்டு பேசிடக்கூடாது. இதுலலாம் கவனமா இருந்தா கடகராசிக்கு பிரச்சனை கிடையாது. ஓரளவுக்கு இந்த 2026 மாற்றத்தை கொடுக்கும். சிறப்பு. மீனராசி என்பர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு கவனமா இருக்கக்கூடிய சூழ்நிலை தான் இந்த 2026ல இருக்கு. மிகப்பெரிய தாக்கம், மிகப்பெரிய பிரச்சனை கிடையாது. ஆனா ஓரளவுக்கு கவனம். ஆமா, கண்டிப்பா கவனமா இருக்கணும். ஸோ அந்த கவனம் அப்படிங்கிற விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா
சனி பகவான் ராசியிலேயே வக்ர நிலைந்து இப்பதான் நிவர்த்தி ஆயிருக்காரு. இந்த ஜனவரி மாசம் கரெக்டா வந்து சனி நிவர்த்தி ஆயிருப்பார் 2026. ஸோ அப்ப அதுல இருந்து என்ன ஆகுதுன்னா இவங்க லைஃப்ல நிறைய மாற்றங்கள் வரும், நிறைய முன்னேற்றங்கள் வரும். ஆனா இவங்க வந்து தன்னுடைய பார்ட்னர் செயல்பாடுகள் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாகும். லைஃப் பார்ட்னர், பிசினஸ் பார்ட்னர், 2 பார்ட்னர்கிட்டயுமே கொஞ்சம் கவனமா இருக்கணும். சில பேர் வந்து பாத்தீங்கன்னா 2 பார்ட்னர்னா என்னன்னா, தொழில ஒரு பார்ட்னர் இருப்பாரு, லைஃப்ல ஒரு பார்ட்னர் இருப்பாரு, அந்த பார்ட்னர் 2 பார்ட்னர். ஓகேவா? ஸோ அப்ப இவங்க இந்த 2 விஷயத்திலையும் ரொம்ப கவனமா இருக்கணும். அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா நண்பர்களுடைய செயல்பாடு, இந்த 2லயும் வந்து எச்சரிக்கையா இருந்தாங்கன்னா தப்பிச்சிருவாங்க. இதுல மட்டும் அவங்க கரெக்டா நிதானமா செயல்பட்டாங்கன்னா லைஃப் நல்லா இருக்கும். ஸோ தொடர்ந்து எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சிறப்பா இருக்கும், எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு மிக கடினமா இருக்கும், எந்த ராசிக்காரர்கள் கவனமா இருக்கணும், கடினமா இருக்கும் நீங்க கவனமா இருக்கணும்னு ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கீங்க சார். இது போல ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்கும், என்னென்ன பண்ணணும், என்னென்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறத எடுத்து சொல்லிட்டே இருக்கலாம். தொடர்ந்து பேசலாம். நன்றி. நன்றி.